ஓம் சரவணபவ. சில நேரங்களில் வாழ்க்கை எதுவும் சரியாக நடக்காத மாதிரி தோன்றும். எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒன்றும் நடக்காத மாதிரி தெரியும். எவ்வளவு ஓடியாலும் நாம் இருந்த இடத்திலேயே நின்று கொண்டிருக்கிறோம் என்று தோன்றும். அப்படி ஒரு காலம் ஒருவரின் வாழ்க்கையிலும் வந்தது. வெளியில் பார்த்தால் அவன் அமைதியாக இருந்தான். ஆனால் உள்ளுக்குள் அவன் தினமும் போராடி கொண்டிருந்தான். வேலை சரியாக அமையவில்லை, பணப்பிரச்சனை, வீட்டில் கவலை. சில நேரங்களில் அவன் மனதில் ஒரு கேள்வி மட்டும் வந்து கொண்டே இருந்தது, என் வாழ்க்கை எப்போதுதான் மாறும் என்று. ஒரு நாள் மனம் மிகவும் கனமாக இருந்தது. அந்த நாள் மாலை அவன் சாலையில் நடந்து கொண்டே போய்க் கொண்டிருந்தான். எங்கு போகிறான் என்று கூட தெரியவில்லை. அப்படி நடந்து கொண்டே போகும்போது ஒரு முருகன் கோவில் அவன் கண்ணில் பட்டது. கோவில் மணி ஒலி மெதுவாக கேட்டது. அவன் மெதுவாக உள்ளே சென்றான். அந்த நேரத்தில் கோவிலில் அமைதி மட்டுமே இருந்தது. அவன் முருகனை பார்த்தான். அந்த ஒரு நிமிடம் அவன் மனதில் இருந்த எல்லா கஷ்டங்களும் வெளியே வந்தது. அவன் மெதுவாக சொன்னான், முருகா, நான் மிகவும் சோர்ந்து போய் இருக்கின்றேன். என் வாழ்க்கை எப்போதுதான் மாறும் என்று. அவன் அந்த நாளில் அதிக நேரம் கோவிலில் நின்று கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் எந்த ஒரு பெரிய அதிசயமும் நடக்கவில்லை. ஆனால் ஒரு சிறிய விஷயம் மட்டும் நடந்தது. அவன் மனதுக்கு ஒரு அமைதி வந்தது. அந்த நாளிலிருந்து அவன் ஒரு முடிவு எடுத்தான். நான் முயற்சியை நிறுத்த மாட்டேன், முருகன் என்னுடன் இருக்கிறார் என்று. நாட்கள் சென்றது. அவன் மீண்டும் முயற்சி செய்தான். சில நேரங்களில் இன்னும் சோதனையை கொடுத்தது. ஆனால் இந்த முறை அவன் உடைந்து போகவில்லை. ஏனெனில் அவன் மனதில் ஒரு நம்பிக்கை இருந்தது, முருகன் என்னை கைவிட மாட்டார் என்று. ஒரு நாள் திடீரென்று அவன் எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு வந்தது. முன்பு பலமுறை முயற்சி செய்த ஒரு விஷயம் இந்த முறை எளிதாக நடந்தது. மெதுவாக அவன் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. சிறிய சந்தோஷங்கள், சிறிய வெற்றிகள், அவையெல்லாம் அவன் வாழ்க்கையில் சேர ஆரம்பித்தது. ஒரு நாள் அவன் மீண்டும் அந்த முருகன் கோவிலுக்கு சென்றான். அவன் முருகனை பார்த்து மெதுவாக சிரித்தான். முருகா, நான் காத்திருந்த நேரத்தில் நீ உதவி செய்யவில்லையே என்று நினைத்தேன். ஆனால் இப்போது புரிகின்றது. நான் தயாராக இருந்த நேரத்தில்தான் நீ என் வாழ்க்கையை மாற்றினாய் என்று. அந்த நாள் அவனுக்கு ஒரு உண்மை புரிந்தது. முருகன் தாமதிக்கலாம், ஆனால் தவறவிட மாட்டான். ஒரு விஷயம் நினைத்துக்கொள், நீ இப்போது சந்திக்கும் கஷ்டம் நீண்ட நாட்கள் இருக்காது. நீ அழுத அந்த இரவுகள் ஒரு நாள் சந்தோஷமாக மாறும். முருகன் உன் வாழ்க்கையை அமைதியாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். நம்பிக்கையை மட்டும் விடாதே. ஒரு நாள் நீயும் சொல்வாய், முருகன் என் வாழ்க்கையை மாற்றிவிட்டார் என்று. முருகனின் அருள் உன் வாழ்க்கையில் அதிசயம் செய்யட்டும். ஓம் சரவணபவா.